ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4 சிலபஸ் அலகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இந்த பகுதிக்கு கீழே வரக்கூடிய உவமை தொடரின் பொருளறிதல் இந்த பகுதி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது டிஎன்பிசியில் கேட்ட இந்த டாபிக் கீழே கேட்ட ரீசன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு மீதம் உள்ளது கடைசியாக கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு பேலன்ஸ் நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போது பசுமரத்து ஆணி போல இந்த ஊமைக்கான பொருள் என்ன அப்படின்னா எளிதில் மனதில் பதியும். இதுதான் இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட்டு மழைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா வருந்துதல். தாமரை இலை நீர் போல அப்படின்னா பட்டும் படாமல் இருத்தல். அதாவது தாமரை இலையில் நீர் ஊற்றணும் அப்படின்னா அந்த இலை மேலே அந்த நீர் ஒட்டாது. ஸோ பட்டும் படாமல் இருத்தல். நெக்ஸ்ட்டு காணல் நீர். இது நமக்கு தெரியும், இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. இதுதான் இதுக்கான பொருள். நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா ஒற்றுமை இன்மை. இது நம்ம நியூ புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல், இதுவுமே நியூ புக்கில் இருக்குது. எதிர்பாரா நிகழ்வு. நெக்ஸ்ட்டு விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற ஊமைக்கு ஏற்ற பொருள் பயனற்ற செயல். விழலுக்கு நீர் பாய்ச்சணும் அப்படின்னா அதில் எந்த யூஸும் நமக்கு கிடைக்காது. ஸோ பயனற்ற செயல். கிணற்று தவளை போல அப்படின்னா உலக அறிவின்மை, உலக அறிவு இருக்காது. துஞ்சு புலி இடறிய சிதடன் போல அப்படின்னா அறியாமை. அதாவது தூங்கிக்கிட்டு இருக்க புலியை கண்ணு தெரியாத ஒருத்தவங்க சீண்டிடுறாங்க. ஸோ அறியாமையினால் ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால பெருந்துன்பத்துக்கு ஆளாகிறோம். ஸோ இந்த ஊமைக்கான விளக்கம் இதுதான். துஞ்சு புலி இடறிய சிதறன் போல் அப்படின்னா அறியாமை. நெக்ஸ்ட்டு அத்தி பூத்தது போல் மிக அரிதான செயல். அதாவது பூ பூத்து காய் வைக்கும், ஆனால் இந்த அத்தி பூ பூக்காமலே காய் வந்துடும். ஸோ அத்தி பூத்தது போல் அப்படின்னா மிக அரிதாக. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்பது. நம்ம நியூ புக்கில் இருக்குது. அவசர குடுக்க என்ற ஊமையின் பொருளை எழுதுக. அவசரை கொடுக்க அப்படின்னா எண்ணி செயல்படாமை. நம்ம நியூ புக்கில் இருக்குது இதுவுமே. நெக்ஸ்ட்டு காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. நியூ புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை நிகழ்வு. மேலேயே பார்த்துட்டோம். விழலுக்கு இறைத்த நீர் போல் அப்படின்னா பயனின்மை. நெக்ஸ்ட்டு பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. உடலும் உயிரும் போல அப்படின்னா ஒற்றுமை. உடல் வேற உயிர் வேற இல்லை. ஸோ ஒற்றுமை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிவு. உடலும் உயிரும் போல அப்படின்னா ஒற்றுமை. தாமரை இலை நீர் போல மேலே பார்த்துட்டோம். ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். நெக்ஸ்ட்டு ஆற போடுதல். ஆற போடுதல் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக பண்ணுறது, தாமதித்தல். நெக்ஸ்ட்டு பசுமரத்து ஆணி போல் அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. மழைமுகம் காணா பயிர் போல் அப்படின்னா வறட்சி, வாட்டம், துன்பம். நெக்ஸ்ட்டு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது. நெக்ஸ்ட்டு இரட்டை கிளவி போல் ஓமைக்கான பொருள் கேட்டிருக்காங்க. ஒற்றுமை. இரட்டை கிளவி போல் இணைந்தே இருங்கள், பிரிந்தால் பொருள் கிடையாது அப்படின்னு கவிஞர் சுரதா சொன்ன வரிகள் இது. இரட்டை கிளவி பிரிச்சிட்டோன்னா அதுக்கு பொருள் கொடுக்காது.
ஸோ இரட்டை கிளவி போல் அப்படின்னா ஒற்றுமைன்னு குறிக்குது. நெக்ஸ்ட்டு, பேரறிவாளன் திருபோல என்னும் ஊமை கூறும் பொருள் பலருக்கு பயன்படும். நெக்ஸ்ட்டு, சரியான இணையை கண்டறிய. இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம். நெக்ஸ்ட்டு, ஊமை கண்ட கனவு போல அப்படின்னா தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு குறிக்கும். வரையா மரபின் மாறி போல அப்படின்னா கொடை. ஒருமையுள் ஆமை போல அப்படின்னா அடக்கம். நெக்ஸ்ட்டு, பொருந்தா இணையை கண்டறிய. மழைமுகம் காணா பயிர் போல் அப்படின்னா உவகைன்னு கொடுத்துருக்காங்க. உவகை அப்படின்னா மகிழ்ச்சியை குறிக்கும். ஸோ இது வராது. இங்கே என்ன வரும் அப்படின்னா வருத்தம் தான் வரும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா தெளிவு. நகமும் சதையும் போல அப்படின்னா நட்பு. நீர்மேல் எழுத்து போல் அப்படின்னா நிலையின்மை. நீர் மேலே எழுதுகிறோம் அப்படின்னா அது நிலைச்சி இருக்காது. ஸோ நிலையின்மையை குறிக்குது. நெக்ஸ்ட்டு, ஓகே, இப்போ ரீசெண்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். இப்போ வந்துட்டு மீதமுள்ளதை நம்ம பார்க்கலாம். நத்தைக்குள் முத்து போல் அப்படின்னா மேன்மை. நத்தைக்குள் முத்து போல் அப்படின்னா மேன்மையை குறிக்கும். நெக்ஸ்ட்டு, நான் அருந்த வில் போல் அப்படின்னா பயனின்மை. நான் அருந்து போயிடுச்சுன்னா வில் வந்து நம்ம விட முடியுமா? விட முடியாது. ஸோ நான் அருந்த வில் போல் அப்படின்னா பயனின்மை. அடுத்து, நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை அப்படின்னா நிலையாமை. நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை அப்படின்னா நிலையாமை. பகல் வெல்லும் கூகையை காக்கை போல் எளிதில் வெல்லும். திருக்குறள் தான் இது. பகல் வெல்லும் கூகையை காக்கை போல் எளிதில் வெல்லும். நெக்ஸ்ட்டு, இங்கே பல வராது, சிறுன்னு வரும். சிறுதுளி பெரும் வெள்ளம் அப்படின்னா சேமிப்பு குறிக்கும். பாறாங்கல் மீது விழும் மழை நீர் போல் அப்படின்னா சிதறி போதல். பாறாங்கல்லில் நீர் மேலேருந்து விழுந்தால் அது சிதறி போகும். ஸோ சிதறி போதல். நெக்ஸ்ட்டு, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது சான்றாண்மை. பூவோடு சேர்ந்த நார் போல் அப்படின்னா உயர்வை குறிக்கும். நெக்ஸ்ட்டு, மடவார் மனம் போல் அப்படின்னா மறைந்தனர். மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல் அப்படின்னா ஒளிந்திருக்கும் திறன். நெக்ஸ்ட்டு, மழைக்கான பயிர் போல் அப்படின்னா வறட்சி. மழைமுகம் காணா பயிர் போல் அப்படின்னா வாட்டம். இது ரெண்டுமே சேம் தான். நெக்ஸ்ட்டு, மேகம் கண்ட மயில் போல் அப்படின்னா மகிழ்ச்சி. வரையா மரபின் மாறி போல கொடுக்கும் தன்மை, மேலே பார்த்தோம். வளர்ந்த கடா மார்பில் பாய்வது போல் அப்படின்னா நன்றியின்மை, மாந்தரும். விழலுக்கு இறைத்த நீர் போல் அப்படின்னா பயனற்றது. வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல அறிவற்ற தன்மை. நெக்ஸ்ட்டு, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அப்படின்னா பொறுமை, பொறுத்தல். அச்சில் வார்த்தார் போல அப்படின்னா ஒரே சீராக. நெக்ஸ்ட்டு, எரிகின்ற நெய்யில் எண்ணெய் ஊற்றினார் போல் அப்படின்னா வேதனையை தூண்டுதல். எலியும் பூனையும் போல் அப்படின்னா பகை, விரோதம். ஏழை பெற்ற செல்வம் போல் அப்படின்னா மகிழ்ச்சி. ஒரு நாள் கூத்திற்கு மீசை சிரைத்தார் போல் அப்படின்னா வெகுளித்தனம், அறியாமை. ஒருமையுள் ஆமை போல் அப்படின்னா அடக்கம். மேலே பார்த்தோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். நெக்ஸ்ட்டு, கடல் மடை திறந்தார் போல் அப்படின்னா விரைவு, வேகம். கடலில் கரைத்த பெருங்காயம் போல் அப்படின்னா பயனற்றது, பயனின்மை. நெக்ஸ்ட்டு, கடன்பட்டான் நெஞ்சம் போல் அப்படின்னா மன வருத்தம், கலக்கம். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் அப்படின்னா துன்பம், வேதனை. கண்ணை காக்கும் எமை போல் அப்படின்னா பாதுகாப்பை குறிக்கும். கயிறற்ற பட்டம் போல் அப்படின்னா தவித்தல், வேதனை. கல்லு பிள்ளையார் போல் உறுதி, திடம். கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடிபுகுந்தது போல. இந்த ஓமைக்கு விளக்கம் அத்துமீறல். நெக்ஸ்ட்டு, காட்டாற்று ஊர் போல் அப்படின்னா அழிவு, நாசம். கிணற்று தவளை போல்
அறியாமை அறிவின்மை. கிணறு வெட்ட பூதம் பிறந்தது போல் அதிர்ச்சி எதிர்பாரா விளைவு. நெக்ஸ்ட்டு குட்டி போட்ட பூனை போல் அப்படின்னா பதட்டம் அழிவு துன்பம். கொந்தி தின்றால் குன்றும் மாளும் சோம்பல். குன்று முட்டிய குருவி போல் அப்படின்னா வேதனை துன்பம். குன்று முட்டிய குருவி போல் வேதனை துன்பம் சக்திக்கு மீறிய செயல். நெக்ஸ்ட்டு சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல் அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் இனிமை, இனிமைக்கு இனிமை சேர்த்தல், அதுவும் 2 மீனிங்லேயும் வரும். நெக்ஸ்ட்டு சாயம் போன சேலை போல் பயனின்மை. சிறகு இழந்த பறவை போல் அப்படின்னா கொடுமை. நெக்ஸ்ட்டு அடியற்ற மரம் போல் அப்படின்னா துன்பம் விழுதல் சோகம். அத்தி பூத்தார் போல் அரிய செயல். அரைக்கிணறு தாண்டியவன் போல் அப்படின்னா ஆபத்து. அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி அடக்கம். அவளை நினைத்து உரலை இடித்தார் போல் அப்படின்னா கவனம். அழகுக்கு அழகு செய்வது போல் மேன்மை. அனலில் இட்ட மெழுகு போல் வருத்தம் துன்பம். அனலில் விழுந்த புழு போல் அப்படின்னா தவிர்ப்பு, தவிப்பை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி தின்ற குரங்கு போல் அப்படின்னா துன்பம் வேதனை. இடி ஓசை கேட்ட நாகம் போல் அச்சம் மருட்சி துன்பம். இடி விழுந்த மரம் போல் வேதனை. இனருழந்தும் நாரா மலரணையார் விரித்துரைக்க இயலாதவர். இலைமறை காய்போல் அப்படின்னா மறைப்பொருள், இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்பாங்க அடிக்கடி. நெக்ஸ்ட்டு இழவு காத்த கிளி போல் அப்படின்னா ஏமாற்றம் நினைத்தது கைகூடாமை. உடுக்கை இழந்தவன் கை போல் நட்பு உதவுதல். உமை குற்றி கை வருந்தல் போல பயனற்ற செயல். உமையும் சிவனும் போல் நெருக்கம் நட்பு. உயிரும் உடம்பு போல் ஒற்றுமை நெருக்கம் நட்பு. நெக்ஸ்ட்டு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிவு. ஊசியும் நூலும் போல் நெருக்கம் உறவு. ஊமை கண்ட கனவு போல கூற இயலாமை தவிப்பு. ஊருணி நீர் நிறைதல் செல்வம். எட்டா பழம் புளித்தது போல ஏமாற்றம். நெக்ஸ்ட்டு சுதந்திர பறவை போல் மகிழ்ச்சி ஆனந்தம். சூரியனை கண்ட பனி போல் மறைவு ஓட்டம். செல்வர்க்கே செல்வம் தகைத்து அடக்கம். சேற்றில் மலர்ந்த செந்தாமரை குடிப்பிறப்பின் சிறப்பு. அப்புறம் மேன்மையும் சொல்லுவாங்க, மேன்மை. நெக்ஸ்ட்டு தாயை கண்ட சேயை போல மகிழ்ச்சி. ஓகே, இது வரைக்கும் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மீதி உள்ளதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.